லைஃப்ல நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா. 30 ரூபா ஒரு ட்வீட்டுக்கு. ஆமாடா, 30 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பத்தி சூப்பரா. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்ன இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சிடறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அதுபோக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இப்போ ஒரு பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க? என்னென்னு நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்தீங்க, மரத நாணயம் ராட்சசன் பேஜ் இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறது தெரியுமா? நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களா? அவங்க எப்படி நாம் எப்படி மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் வந்து கதை கட்டங்க நல்லா இருக்குங்க, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அதனால வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில், அவங்களோட அந்த மூவி டீமை. அப்போ நான் போய் கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார், நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு 30 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அது கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த படத்தில். ஒரு முனிஷ்காந்த் சாரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள், ஏன்னா அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்குது. முனிஷ்காந்த் இருக்கட்டும், அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பார், இருக்காரா? ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்போதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிற தம்பி நீங்கள் வந்துருங்க வேற லெவலில் இருக்குது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னார், அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க. யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோக்கார ஒரு ஆள் இப்போ தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தா இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர். இதனால தான் நான் கூட யோசிப்பேன், முனிஷ்காந்த் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்கள் வேற அதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் தட்டாத. நான் யோசிப்பேன், ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு, இவருக்கு பாட்டுக்கு போட்டு மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டு 1 வருஷம் வெயிட் பண்ண வருஷம் நம்ம அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படின்னு. அதனால இருக்குமோன்னு தெரியல. அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுறேன். பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே
நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஐடியாவாக நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையா இருக்குது, இது வேறையா இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது. அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணும். இப்போ டெலிவிஷன்னா ஸ்பாட்டில் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும். பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது வந்து நான் கிஷோர் அண்ணாங்கிட்ட போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இது பண்ண போகிறீங்க எல்லாம் பக்காவாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிஸ் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பார். டக்குன்னு நான் தம் அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார். ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை. அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை, பட் அவங்கள எனக்கு தெரியும். அப்புறம் முனிஸ் அண்ணன், அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர் அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதா ரவி சார் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணார். எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாச்சிக்க மாட்டோம், பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்புல வேற லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக இருந்தால் ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டிக்க மாட்டான் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும் அவர் சொல்கிறதுலாம். ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார், டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு கேமராவை மூவ் பண்ணிங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க. வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியுமா? மிரண்டுட்டேன் நான். என்னடா மனுஷன், என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லான எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் வந்து இவங்க இது பூர்ணேஷ், ஐயோ அது வேற அப்படி சொல்லக்கூடாது, ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாம விட்டுலாம். இவர் வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்களை பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்களை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம். அவங்க கூட அந்த இது ப்ரொமோஷன் அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேற லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்த ஒரு 2 நாளில் தம்பி இப்போதான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன், நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்கள் படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும், நல்ல ஒரு படம். அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள், எவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும்னு எதிர்பார்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேச இல்ல நான் நல்ல முறையாக கேட்குறேன். இல்லை அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான், டெலிவிஷன் வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசாலாம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது வாழ்க்கையில் சில பேரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சனாவையும் அம்மாவையும் நீங்கள் நினைச்சாலே நல்லது நடக்கும். நீங்கள் வேணா நாளைக்கு இவங்க 2 பேரையும் நினச்சிட்டு காலைல எழுந்திருக்க, அன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க. டெய்லி நினைக்கிறது 2 பேரையும். ஏன்னா தெய்வத்தினுடைய முழு அருள் பெற்ற 2 தெய்வங்கள். அவர்கிட்டே இருந்ததுக்கு மியூசிக் டைரக்டரு பிரணவ். இங்கே பாருங்க, இதெல்லாம் செட் பண்ணி, அதாவது லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா. 30 ரூபா ஒரு ட்வீட்டுக்கு. ஆமாடா, 30 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பற்றி சூப்பராக. டெய்லி 200-300 ரூபா கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த இணைய கைகூலி பிரமாதமாக வேலை செய்கிறான். ஒரே ஆபத்து என்ன தெரியுமா? இன்னொருத்தன் காசு கொடுத்து என்ன திட்ட சொன்னாங்கன்னா அதையும் செஞ்சுருவான். இப்போதான்டா காசு கொடுத்தேன் என்ன புகழ்ந்த, இல்லைண்ணே உங்களை திட்ட சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாருன்றான். ஏதோ பொழைச்சா சேர்த்தான் நல்லபடியா. இப்போ என்னன்னா, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன்னு ஒரு குரல் இருக்கு. எதிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகுகிறீர்களோ அதனால் வருகின்ற துன்பத்திலிருந்தும் நீங்கள் விலகுகிறீர்கள்னு ஒரு குரல். பிரமாதமான ஒரு திருக்குறள். ஆனால் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பணத்திலிருந்து நம்ம விலகவே முடியாது. வாழ்க்கையே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான்.
எல்லா வரலாறுகளும் ராஜாக்களை பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் இருந்தது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறை ஏழைகளுக்காக எழுதினார். ஏழைகளிலிருந்து உலக வரலாறை எழுதுவது. அந்த கார்ல் மார்க்ஸ் எவ்வளோ காசு கஷ்டப்பட்டாரு, அந்த மூலதனம் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றதான் மூலதனத்தினுடைய அடிப்படை. அந்த கார்ல் மார்க்ஸ் அதை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும். இதில் ஹீரோ பேர் கார்ல் மார்க்ஸ். படம் பூரா ஒரு காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை. ரொம்ப முனிஷ்காந்த் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இயக்குனர் கிஷோர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்ரவுண்டில் அயோத்திதாசர்லாம் காட்டுறதாப்புல ஒரு சின்ன மிஸ்பாக்ஸில் அயோத்திதாசர் இருக்கார், சேகூரா இருந்தார், நல்லாவே இருந்தார். அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை இருக்கணும், ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ. அது கிஷோர்கிட்ட இருக்குது. அடுத்தது அவர் மிலட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க. ஏன்னா நான் மிலட்டூர், அம்மாப்பேட்டை, பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்த ஏரியாக்கள். திருக்கருகாவூர் எல்லாம், தஞ்சாவூர் பக்கம், நீடாமங்கலம் இதெல்லாம். அந்த பேக்ட்ராப் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்தது இவங்க விஜயலட்சுமி அவங்க ரொம்ப பிரமாதமாக அகத்தியன் அண்ணன் பொண்ணுன்றதை பிரமாதமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருங்க. இந்த படம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இதை விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டர். அதனால் பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் இது. பணத்துக்கான போராடுறது தான். உலகத்தினுடைய 850 கோடி மக்களில் 800 கோடி பேர் ஏழைகள், மிடில் கிளாஸ் தான். அப்போ 800 கோடி பேரும் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதில் ஒரு 2000 வருஷம் 3000 வருஷமாக கடவுள்கள் வேறு இருக்காங்க. இவனும் இந்த 800 கோடி மக்களும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கான் பணக்காரன் ஆகணும்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. எவனுமே முன்னேற மாட்டான். ஆனால் அந்த நம்ம வேண்டுவது நடக்கலைன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போயிடுறோம். என்ன தான் சொல்லிகிட்டே இருப்பேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திர கும்பிட்டு இருந்தோம், எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அல்லது நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கும் ஒரு பெருமாள் கோயில், கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பாட்டேன் அப்பெல்லாம். ஒன்றும் நடக்கலைன்னா திருப்பதிக்கு போயிடுறது. கடவுளை மாற்ற வேண்டியதான். நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதான். ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சு தான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பணம் வரணும்ன்ட்டு. அதனால் நேர்மை ஒரு ஆபத்தானது. ஏன் எல்லாம் ஏழையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்கான். நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா உங்களை பணக்காரனாக்க விடாது. நீங்கள் எல்லாரும் தில்லாலங்கடி பண்ணாதான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு நம்ம வியாபாரம், திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி போனாதான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் அறம், நேர்மை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது, பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்றதோட வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு இருக்கு முத்து படத்தில், ஒருவன் முதலாளியா, அதில் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏழ்மையில் இருங்கன்ற சொல்ல வருதுன்னு வைங்களேன். அதை எழுதுன வைரமுத்து கோடீஸ்வரர், அதை பாடின எஸ்பிபி கோடீஸ்வரர், அதை இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் கோடீஸ்வரர், இயக்குன கேஎஸ் ரவிக்குமார் கோடீஸ்வரர், அதை பாடுன சூப்பர் ஸ்டார் கோடீஸ்வரர். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் தான் நிம்மதின்றாங்க. இதெல்லாம் கைத்தட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உள்ள பாடல்கள். அதையெல்லாம் கருத்தாக போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்கள் குடும்ப குட்டியை நல்லா இருக்கிற வைக்கிறது, அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது. அந்த பணத்தால் குறைந்தபட்ச நன்மை என்னென்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட கடன் கேட்காமல் இருக்கலாம். அதுக்காகவே நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது, ஸ்பெஷல் சைல்டு. அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது. அந்த டைரக்டர் அது உடலால் ஊனமாக இருக்குது, மனசால் ரொம்ப
ஒரு மேன்மையாக இருக்காங்கன்றது அழகாக காட்டினாரு. எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துடுச்சு. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்கள் படத்தில் சொல்லணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதியவர்களை அறிமுகப்படுத்துறது வந்து ஆர்வி சௌத்ரி சார், சிவி குமார், அடுத்தது டெல்லி பாபு, இவங்கெல்லாம் புதியவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வரிசையில் டெல்லி பாபு சார் இருந்தது தான் இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருப்பார். இருந்தாலும் தேவும் துறையும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த தெய்வங்களுக்கும் நன்றி. பிரணவ் டே கை தட்டுங்கடா. பிரணவ் மீண்டும் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் பிரணவ். நன்றி சார், நன்றி சார். அந்த எனர்ஜி தான் சார். நன்றி சார்.